பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறப்பு செய்தியாளர் JCB சரவணன். குளித்தலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறைந்த கலைஞரின் முதல் தொகுதியில் அறிவிக்கப்பட்ட குளித்தலை காவிரி ஆற்றின் குறைக்கு மருதூர் முதல் உமையாள் வரும் வரை கதவணை திட்டத்திற்கு இந்த நிதி ஆண்டின் நிதி ஒதுக்கி பணிகளை தொடங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் சிவா தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பிரபாகர், ராஜேந்திரன், சசிகுமார், ரங்கசாமி, கணேசன், பாலகிருஷ்ணன், பாலசுப்பிரமணியன், பிரகாஷ், மகாலிங்கம், இளங்கோ ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் ஜோதி பாசு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜு, ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன், மாவட்ட குழு உறுப்பினர் சங்கரநாராயணன், விவசாய சங்க தலைவர் இளங்கோவன், மாதர் சங்க தலைவர் ரஜினி ஆகியோர்கள் கண்டன உரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் மருதூர் உமையாள்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைப்பதற்கான அனைத்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருந்து வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றத்துடன் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மருதூர் உமையாள்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டுவதற்கு ரூபாய் 789 கோடி மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அறிவிக்கப்பட்ட திட்டம் ஓராண்டுக்கு பின்பு தமிழக அரசுக்கு நிதியின்மை என காரணம் காட்டி இத்திட்டம் கைவிடப்பட்டது. இந்த திட்டம் அமைக்கப்பட்டால் குளித்தலை, முசிறி, மணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு 44,000 ஏக்கர் மேல் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் பருவமழை காலங்களில் காவேரி ஆற்றில் வரும் 50 TMCக்கு மேல் உபரி நீரை சேமித்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியும். கோடை காலங்களில் குடிநீர் பஞ்சம் வராமல் தடுக்க முடியும். நிலத்தடி நீர்மட்டங்கள் உயரும். மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் முதல் தொகுதியான குளித்தலையில் அறிவிக்கப்பட்ட மருதூர் உமையாள்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்க கலைஞரின் மகனான முதல்வர் ஸ்டாலின் வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்து கண்டன கோஷங்களும் செய்தனர். இத்திட்டம் உறுதியாக அறிவிப்பு வெளியிடாத பட்சத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளையும், விவசாய அமைப்புகளையும், சமூக ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து விவசாயிகளுக்காகவும் குடிநீருக்காகவும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்த பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தமிழக அரசுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எச்சரிக்கையும் செய்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். பாதுகாக்க போராட்டம், குடிநீர் பஞ்சத்தில் இருந்து மக்களை காக்க போராட்டம். தமிழக அரசு மட்டுமல்ல, தென் மாவட்டங்களுக்கு இந்த காவேரி ஆற்றில் இருந்துதான் கூட்டு குடிநீர் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த காவேரியில் தடுப்பணை கட்டினால் மட்டும்தான், கதவணை கட்டினால் மட்டும்தான் தென் மாவட்ட மக்கள் குடிப்பதற்கான தண்ணீரை, குடி தண்ணீரை உத்தரவாதப்படுத்த முடியும். முதல் தொகுதி குளித்தலையே புறக்கணிக்காதே. திராவிட மாடல் அரசாங்கமே